சீக்கிரமாக முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து வேதத்திலிருந்து நம்ம ஏசாயாவின் புத்தகம் 64வது புத்தகம் 8வது வசனம். Yet, Lord, you are a Father, we are the tree, and you are the water. They are all the work of your hand. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் என்னுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்கினவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியைகள். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய கர்த்தருடைய கிரியைகளை நம்ம இருக்கோம். தேவனுடைய கிரியைகளா இருக்கணும். ஏன்னா அவர் தான் நம்மளை உருவாக்கினாரு. ஏன்னா அவருடைய சாயங்களையும் அவருடைய கேரக்டர் படிவாகவும் கர்த்தர் நம்மளை உருவாக்கி இருக்காரு. இந்த உலகத்துல யாரும் உருவாக்கப்பட்டது வந்து தேவனுடைய ஃபோக்கஸ் இல்லாம யாருமே உருவாக்கப்படல. எல்லாமே அவருடைய ஒரு திட்டத்தின் அனாதி தீர்மானத்தின்படியாக தான் எல்லாருமே இந்த நாளில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளில் நம்ம அநேகர் வந்து நம்ம வாழ்க்கையில சில நேரங்களில் தேவன் நம்மளை நடத்தி வருகிற வழியில் இருக்கிற அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கையை நம்ம கேட்கறது உண்டு. அதோட இதே அந்த வாழ்க்கையை நீங்கள் அனுபவிச்சிங்க அப்படின்னு நம்ம அனைவரும் நம்ம கேட்டிருக்கோம். ஏதோ ஒரு வகையில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏதோ ஒரு சூழ்நிலை மத்தியில், ஏதோ ஒரு நெருக்கத்தின் மத்தியில் நம்ம கேட்டிருக்கோம். ஏன் தேவனே இதை என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிக்கிறீங்க, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அநேக நேரங்களில் நம்ம கேட்கறது இருக்குது. அப்படி நம்ம கேட்கும் பொழுது வேதம் என்ன அதை குறித்து நம்ம சொல்லுகிறது அப்படிங்கிறது நம்ம இந்த நாளில் நம்ம தீர்மானம் நம்ம பார்க்கலாம் தெளிவாய். சில நேரங்களில் வந்து நம்ம கேட்கறது வந்து ஏன் அந்த வேதம் இந்த வேலையை கொடுக்குறாரு. சில நேரத்தில் சில பேர் கேட்பாங்க, ஏன் இந்த வேலையை எனக்கு கொடுத்தீங்க, கொடுத்து நல்ல ஜாபாக எனக்கு கொடுத்துக்கலாமே. சில நேரங்கள் ஏன் தான் இந்த புருஷன் எனக்கு கொடுத்து இவ்வளோ தெரியல, எதுக்கு தான் இந்த கணவனை எனக்கு கொடுத்து இவ்வளோ தெரியல. அநேக வார்த்தைகளால நம்ம தேவத்தில் நம்ம கேள்விகளை கேட்கறது உண்டு. அப்படி நம்ம தேவன் கேள்வி கேட்கிற இடத்துல நம்ம இருக்கிறோமா, அதை குறித்து வேலை என்ன சொல்றது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். One more verses. Romans chapter 9 verse 21. And some people are used. What if God choosing to show His wrath? You want that because of ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுவதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? இந்த இடத்துல வசனம் ஒன்றே விட்டுட்டேன், மன்னிப்போம், நான் எடுத்து தரேன் வசனத்தை. இந்த இடத்துல வேதத்தில் அந்த வசனம் சொல்லுகிறது, உருவாக்கின மண் தன் உருவாக்கின குயவனையே கேள்வி கேட்கலாம். நம்ம தேவனை கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா அவர் தான் உருவாக்கினார் நம்மளை. ஏன்னா அவருக்குள்ளவே நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, அவர் என்ன காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார்ன்றது அவருடைய திட்டம், அவருடைய தீர்மானத்தின்படி தான் எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. சில நேரங்களில் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிங்கன்னா, சில நேரங்களில் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தும் விதமாக சில நேரங்களில் காரியங்களை தேவன் நமக்கு அனுமதிப்பார். சில நேரங்களில் நம்ம பார்க்கலாம், சில பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனையை ஆண்டவரே கொடுப்பாரு. அந்த நேரத்தில் அதுக்கான தப்பிக்கொள்ளும் வழியிலையும் ஆண்டவரே தான் அந்த உருவாக்கி நம்மளுக்கு கொடுக்குறாரு. சில நேரங்கள் நம்ம அதை புரிந்து கொள்ளாமல் விசுவாசிகளாக இருக்கிற நாம சில நேரங்களில் தேவத்தில் கேள்வி கேட்போம், ஏன் இதை அனுமதிக்கிறீங்க, எதுக்காக எனக்கு இந்த பிரச்சனை, எதுக்காக அப்படின்னு நம்ம நிறைய நேரங்கள் நம்ம கேள்வி கேட்கிறோம். ஆனால் நம்ம ஒரு பொழுதும் யோசிக்கிறது கிடையாது, தேவன் எதுக்காக இதை நான் வாழ்க்கையில் அனுமதித்தார், இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கலாம், ஆண்டவர் எனக்கு எனக்கு இதை தெரியப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் புரிந்து கொள்ளாமல் தேவனிடத்திலே கேள்வி கேட்கிறார்களாகவும் தேவனையே குறை சொல்கிறார்களாகவும் நம்ம இருக்கிறோம். இதில் இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அனைத்து நேரங்களில் சில நேரங்களில் நம்ம அந்த ஃபஸ்ட்ரேஷனில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஆண்டவரே கேள்வி கேட்போம், ஏன் ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு இப்படி நடக்குது. ஆனால் ஆண்டவர் அது முடிவில் நம்ம என்ன சொல்லுவோம், ஆண்டவரே நீங்கள் இவ்வளோ செஞ்சுட்டீங்களே, இவ்வளோ இது பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்களில் சொல்லுவோம். நெருக்கங்கள் சில நேரங்களில் ஆண்டவர் கொண்டு வருவார். அது பண விஷயமா இருக்கலாம், சில நேரத்தில் உறவுகள் விஷயமா இருக்கலாம், சில நேரங்களில்
வேலைக்குரிய காரியங்களாக இருக்கலாம், சில நேரங்களில் பிள்ளைகளாக கூட இருக்கலாம், சில நேரங்களில் ஊழியமாக கூட இருக்கலாம். நிறைய காரியங்கள் இருக்குது. எந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு நாட்டுறாரோ அந்த இடத்துல நம்ம இருந்து நம்ம அதனுடைய தேவனுக்கு கீழ்ப்படைந்து அந்த வேலையில நம்ம இருந்தோம்னா தேவன் நமக்கு கிருபையாய் அவருடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துவார். சில நேரங்களில் ஊழியர்களை கூட சில பிரச்சனைகள் வரும். ஆண்டவரே, ஏன் தான் எனக்கு ஊழியத்தை கொடுத்தீங்க, எதுக்காக நான் இதை செய்யணும், என்னால் முடியல, நான் விட்டு போயிடுறேன். சில நேரங்கள் நம்ம சொல்லுறது உண்டு. ஆனாலும் கூட ஆண்டவர் அந்த ஊழியத்தை எதுக்காக கொடுத்தாருன்னா மற்ற ஆத்மாக்களை நீங்கள் காப்பாற்றும்படியாக அந்த ஆத்மாக்களுக்கு நீங்க தேவை என்பது தேவன் அறிந்திருந்ததுனால ஆண்டவர் அந்த காரியங்களையும் உங்களிடத்தில் பொறுப்பாக ஒப்பு கொடுக்கிறார். நீங்கள் அதனுடைய காரியங்களை நீங்கள் உணர்ந்து அதன்படி நீங்கள் செயல்படணும். சில நேரங்களில் கேட்பீங்க,